அப்படி வாங்க பிரசாந்த் ப்ரோ எல்லாமே கண்டிப்பா. விஜய் குறும்படம் போட்டு சேதுபதிய காட்டணும் ஹேமா. குறும்படம் போட்டு செருப்புல அடிக்கணும். அப்பதான் திருந்துங்க. அது டீம் பண்ண விட மாட்றாங்களாமே! அதத்தானே வந்துட்டு நெறைய பேர் வந்து சொல்ட்டு போறாங்க. விஜய் சேதுபதினாலே சில விஷயங்கள் பண்ண முடியல. ஹோஸ்ட்டா இருந்து அவரால பண்ண முடியல. அவர் ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்றாருன்னு தான் சொல்றாங்க. உண்மையா அப்போ பொய்யான்னு தெரியல. இல்ல அப்போ விட்டுட்டு போயிரலாம். அவ்வளவுதான். தூக்கி வீசிட்டு போங்க அவ்வளவுதான். அவர் கோவப்படணுங்க. ப்ரோ ஸ்டேஜ்ல கோவப்பட்டா தான் மக்களுக்கு புரியும். விஜய் சேதுபதி மேல இருக்க அவருக்கு வந்து அவர் பேரு தான் கெட்டு போகுது. இல்ல இந்த ஷோ 100% கெடுதுங்க. ஹேமா, இது வந்து இட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டூ ஹிஸ் கரியர்ங்க. இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் வந்து தமிழ்நாட்டுல வந்து பார்க்குறாங்க. அது மெயினா வந்து சாட்டர்டே, சண்டே ஷோ பார்க்குறாங்க. இப்படி தப்பா ஜட்ஜ் பண்ணாருன்னா, அவரோட சினிமா கேரியர் தானே பாதிக்கப்படுது. இல்ல ப்ரோ, அவர் வந்து நல்லா வந்து ஹோஸ்ட் பண்றாரு. ஈவன் சொல்ல போனா கமலஹாசனோட காரி துப்புறாரு, மூஞ்சிலே துப்புறாரு. பட் ஆனா இவனுங்க அதையும் மதிக்காம மறுபடியும் பண்ணதே பண்ணிட்டு ஏங்க இருக்காங்க. நாங்க எதுக்குங்க மதிக்கிறோம்? நாங்க எதையுமே மதிக்க மாட்டோங்க. ஏங்க நாங்க பிஸிங்க. உங்களுக்கு நாங்க எங்களோட மீட்டர் என்ன நாங்க கையில எழுதி காட்டுவோம், கால்ல எழுதி காட்டுவோம். அப்பப்ப தோள்பட்டைய சொராண்டுவோம். தோழராவோம். எங்களுக்கு தோழராகறக்கே நேரம் பத்தல. நீங்க என்னடான்னா ஷோ நடத்துறீங்கன்ட்டு. ஏங்க அவன் ப்ரோ வேற நீங்க ஒண்ணு வேற மூட்ல ஆமா இருக்கானுங்க. ஒவ்வொருத்தன் பொண்ணு பார்க்குற மூட்ல இருக்கான். ஒவ்வொருத்தன் வந்து குழந்தை பெத்துக்கிற மூட்ல இருக்கான். இந்த மூட்ல தான் இவனுக்கு சுத்துறானே தவிர, எவனுமே பிக் பாஸ் ஷோல விளையாடுற மூட்ல எவனுமே இல்லங்க. ஒரு 2, 3 பேர் ப்ரோ இருக்கானுங்க அந்த பாவம். பிரசாந்த் ப்ரோ கரெக்ட். அந்த ஆக்சுவலா திவாகர் ம். இருக்காருல்ல ப்ரோ, இருங்க இருங்க அருண் அந்த ப்ரோ சொல்லுங்க. திவாகர்லாம் கூட அருண் ப்ரோ ஏதோ சொல்ல வர்றாரு. சொல்லுங்க அருண் ப்ரோ. இல்ல ஆக்சுவலா ஓகே. ஃபர்ஸ்ட் வீக்கு பார்வதி வந்து விஜய் சேதுபதி பேசிட்டு இருக்கப்ப ஒரு சில ரியாக்ஷன்லாம் கொடுத்தாங்க, கொஞ்சம் மார்க் ம். பண்ற மாதிரி, ஆ, கிண்டல் பண்ற மாதிரி. அப்பவே ஆமா. அவர் வந்து கண்டிச்சாரு, அந்த மாதிரி ம். பண்ணாதீங்கன்னு. போன வாரம் தேர்ட் வீக்கும் அதே போல பண்ணாங்க. அவர் சொல்லிட்டாரு, நீங்க ரூல்ஸையும் மதிக்க மாட்டீங்க, கூட விளையாடுற பிளேயர்ஸையும் மதிக்க மாட்டீங்க. இதெல்லாம் நான் எக்ஸாக்ட்லி. சகிச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன், அந்த மாதிரிலாம் பிஹேவியர் பண்ணிட்டு இருந்தீங்க, மார்க் ம். பண்ணிட்டு இருந்தீங்க அப்படியே சொல்லிட்டாரு. அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. ஆனா இப்பவும் லிவிங் ஹால்ல ஒவ்வொரு தடவையும் பேசிட்டு இருக்கப்போ அவங்க அதே ரியாக்ஷன் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஈவன் இந்த கம்மிங் வீக் விஜய் சேதுபதி கண்ட்ரோல் இருந்துருந்துச்சுனாங்க, பார்வதியை தூக்கியிருப்பாரு. அப்ப நீங்க இல்ல அதிலேயே இன்னும் புரிஞ்சுக்கலாம். என்னன்னா விஜய் சேதுபதி கண்ட்ரோல் இல்ல ஷோ மேல. இல்ல அவங்கன்ட்டு யாருமே பெருசாவே அவர் சொல்றது ஒரு ஹோஸ்ட் மேல ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு பயமே இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சது. கிளியரா தெரிஞ்சது. ஏங்க இன்னைக்கு பிக் அப்ப பாஸ் இல்ல இன்னைக்கு பிக் அதுதாங்க. பாஸே வந்து கடுப்பாயிட்டு சொல்லிட்டான், நீங்க ரூல்ஸே ஃபாலோ பண்ண மாட்டீங்க, 2 டீமும் பிடிச்சி திட்டி விட்டான். டீலக்ஸ் ஓகே. டீம், பிக் பாஸ் டீம் 2 டீம் இருக்கு. அதுல ஒரு டீம் ஓகே. ஜெயிச்சது. அவங்க தான் டிசிஷன் எடுக்கணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து 2 டீம் கலந்து பேசிட்டு இருக்கானுங்க. அவன் சொன்னா, அப்ப நான் எதுக்கு டாஸ்க் வச்சேன், நீங்க 2 பேரும் கலந்து பேசி எடுக்க வச்சேன்னு கத்துறான். ரூல்ஸோட விளையாடுறீங்கன்னு பாவம் அவன் கெஞ்சுறான். பிக் பாஸ் வந்து ம். இவனுங்களோட மாட்டிக்கிட்டு இருக்கான் இந்த பாவம். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் நீங்க இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சப்ஸ்டிடியூட் பீரியடுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு டம்மி வாத்தியார போடுவானுங்க. ஏய் சைலன்ஸ் அப்படின்னா, போடா டேய் அப்படின்ட்டு எல்லாம் ராக்கெட் விட்டுருப்போம்ல. அந்த மீட்டர் தான் இதெல்லாம். அவன அந்த அந்த மாரி தான் பிக் பாஸ ட்ரீட் பண்றாய்ங்க இவனுங்க. குடுமி இருக்கணுங்க. பயம் இருக்கணும். அது வந்து உங்களுக்கு அதுக்கு ஹோல்டுக்கு வந்து அவங்க தாங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும். அவங்க தான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும். அது நீங்க அந்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கு வந்து அந்த பொறுப்பும் பயமும் வர்றதுக்கு அவங்க தான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும். அப்படி ஏன்னா இல்லன்னா எஃப்ஜே கமருதீன்லாம் எஃப்ஜேவும் கமருதீன் சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க மேல ஏதோ தப்பு, ஏதோ பிரதர் ஒரு அலிகேஷன் அதுதான் பண்ணாங்க, பிரதர். ஒழுங்கா பண்ண மாட்டாங்க. பிரதர் கண்டஸ்டன்ட் செலக்ஷனே தப்பு பிரதர். அவங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் கரெக்ட். என்ன? இல்ல நமக்கு நம்ம எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்கு. நாம இத எப்படி சரியா யூஸ் பண்ணலாம்? எப்படி எப்படி வந்து நம்ம கரெக்ட்டா பண்ணிட்டா நம்ம லைஃப் டைம் செட்டில்மென்ட் ஒரு ஹரிஷ் கல்யாண் செட்டில் ஆன மாரி, ஒரு கவின் இவங்கலாம் பெரிய ஆக்டர்ஸ் ஆயிட்டாங்கங்க. நம்ம கண்ணு முன்னாடி இன்னைக்கு ஹரிஷ் கல்யாணுக்கு ரூ. 10,00,00,000 15,00,00,000 மார்க்கெட் இருக்குதுங்க. இன்னைக்கு ஒரு கவினுக்கு கரெக்ட். 10,00,00,000 15,00,00,000 மார்க்கெட். இப்படி ஆக்டர்ஸ் ஆயிட்டாங்க அவங்க. சோ இந்த மாரி எவ்வளவு பேர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி பெரிய ஆளா இருக்காங்க. நீ என்னான? தெருக்கு தான் இல்ல போறீங்க நீங்க. கரெக்ட். கமருதீன்லாம் சொல்றாரு, நான் உங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் அவங்க தப்பு பண்ணத, ஆனா அப்பவும் சிரிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பவும் ம். அவன் திரும்ப ரிப்பீட்டா பண்ணிட்டே இருக்கான். ஹோஸ்ட் மேல ஒரு ரெஸ்பெக்ட், அது நம்ம ஏங்க பாக்குற நம்மளுக்கு அவன் ஒரு என்ன மாதிரி இருக்கு. அவன் என்னன்னாங்க, அவன தன்னை என்ன நினைச்சிட்டு இருக்கான் தெரியுமா? நமக்கு வெளியில ஃபேன் பேஸ் உருவாயிடுச்சு. நம்ம வெளியில போயிட்டு சரவணா ஸ்டோர்ஸ் ஆடா, இல்ல வந்து தனிஷ் ஜுவல்லரி ஆடா, எந்த ஜுவல்லரி ஆட்ல நம்ம வரப்போறோம்? அந்த மீட்டர்ல இருக்காங்க அவன்லாம். உங்களுக்கு புரியுதுங்களா? ஏங்க அவன் அவனுங்கலாம் ஆல்ரெடி எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்கான். அவன் எனக்கு நான் ஃபேன்ஸ்லாம் அததாங்க இருக்கான், அவன் உங்களுக்கு பாத்துப்பான்ற சொல்றேன். அளவுக்கு பேசிட்டு இருக்கான். ஏங்க அவனுக்கெல்லாம் அவ்வளதாங்க அறிவு. அவனுக்கு ஒரு பக்கம் மூளையவே எடுத்துட்டாய்ங்க தனியா. அவன நீங்க இப்ப இவனெல்லாம் வந்துங்க, இவனு என்ன விஜய் சேதுபதி என்ன சொன்னாருன்னா, ஃபில்டர் பண்ணி எடுத்தா என்னதான்டா ஃபில்டர் பண்ணீங்க அது வாட்டர் ஃபில்டர்ல? அப்படி அப்படிலாம் என்னதான்டா ஃபில்டர் பண்ணா எடுத்தீங்க? அரவராலாம் ஏன் ப்ரோ எடுக்க போறாய்ங்க? அரவராலாம் என்ன வேலை பார்க்குறான்ட்டு அவளெல்லாம் வந்துட்டு ஒரு ஷோக்கு எடுக்க போறாங்க.
பானு என்னமோ சொல்ல வருது. சொல்லு இல்ல பானு. இல்ல பிரசாந்த் இல்ல நானு இவங்க இங்க வந்திருக்கவங்க எல்லாருமே என்ன தெரியுமா இது ம். வரைக்குமே நான் பார்த்ததுல ம். கப்ப ஜெயிக்கணும் அப்படின்னே கிடையாது. ரம்யா ஜோ என்னன்னா எனக்கு 3 வீக்ஸ் போதும், மீதி சபரி என்னன்னா எனக்கு 60 டேஸ் போதும். இப்படி ஒவ்வொருத்தரும் பர்டிகுலர் டேஸ்க்கு சொல்றாங்க. எனக்கு வந்து இவர் கானானா நேத்து எனக்கு கடன் அடைக்கணும், எனக்கு எவ்வளவு நாள் இருக்கணுமோ அது போதும். யாருமே வந்து கப்ப ஜெயிக்கணும், எப்படி கேம் விளையாடணும் இது இல்ல வரைக்கும் இல்ல ஒருத்தர் அது கூட வந்து சொல்ல கிடையாது. பார்வதி சொல்லுவா. நான் கப்படிக்கணும்னு பார்வதி மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கா. ம்ஹ்ம். அவளே வந்து எனக்கு 100 டேஸ் அப்படிதான் சொன்ன மாதிரி நான் நேத்தோ இன்னைக்கோ இல்ல இல்ல ஒரு அது வந்து ஒரு 2 வீக்ஸ் சொல்லிட்டு இருந்தா கப்படிக்கணும் கப்படிக்கணும்னு. ஆமா அது தெரியல எனக்கு. பட் இந்த வேர்ட எல்லாருமே சொல்றாங்க. நான் வந்து அந்த கப்ப நான் அதை கேட்கல. இன்னைக்கு நேத்தோ என்னமோ கூட இவ சொன்னா எனக்கு ஒரு 60 டேஸ் 100 டேஸ் இப்படிதான் நேத்து பேசிட்டு இருந்தாங்க. சோ எனக்கு என்னன்னா யாருமே இங்க வந்து அந்த மோட்டிவ் சபரி கூட சொல்லிட்டாரு 60 டேஸே பெரிய விஷயம் அப்படின்னு. எஃப்ஜே எல்லாருமே. சோ அதுதான் ஏன்னு தெரியல. சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க பேசிடுங்க. தேங்க்யூ மேம். என்னன்னா இது அந்த பர்டிகுலர் சீரியல் டிவில இருந்தே ஒரு 4-5 கண்டஸ்டன்ட் போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ விஜய் சேதுபதிக்கு எதனால அவளால ஃபுல் ஃபிளெஜா போக முடியலன்னா இப்போ அந்த அந்த பர்டிகுலர் சீரியல் டைரக்டர் பாத்தீங்கன்னா பிக் பாஸ்லயே ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ சொல்றேங்க. இப்போ அரங்கா பிரவீன் பென்னட் சீரியல் சொல்லுங்க. டைரக்ட் நேம் ஆதிரை எலிமினேட் correct. பண்ணாங்க அவங்க. திவ்யா என்டர் ஆக போறாங்க அவங்க. இப்ப உள்ள இருக்க அது கமருதீன் 3 பேருமே கமருதீனும் இருக்கான்னு நினைக்கிறேன் அதுல. எஸ் 3 பேருமே ஆ, சேம் சீரியல் மகாநதின்னு ஒரு இப்போ சீரியல்ல பிரவீன் பென்னட் இருக்கார்ல தெரியும் எல்லாருக்குமே ஃபேமஸ் சரவணன் மீனாட்சி. அவர் தான் எஸ் வந்துட்டு இந்த சீரியலோட இது. இவர் தான் உள்ள வந்து எல்லாத்தையும் அனுப்புறாரு. அவங்க மொத்த சீரியல்ல இருந்தே 3 பேர் அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ அதான் அப்போ அந்த கண்டஸ்டன்ட்க்கு அது போக அவர் வந்து பிக் பாஸ்லயும் ஒர்க் பண்றதுனால இப்போ வந்து அந்த கண்டஸ்டன்ட்க்கு பார்ஷியாலிட்டி காமிக்கிறாரு. ஸோ இவரால ஃபுல் ஃபிளெஜ்டா அதை ஓவர் கம் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு பேச முடியல. அதுதான் விஜய் சேதுபதிக்கு மெயின் ப்ராப்ளம். பிரவீன் பென்னட் தெரியுமா பிரசாத் ப்ரோ இருக்காரா? யாருங்க? பிரவீன் பென்னட் அந்த சரவணன் மீனாட்சி எடுத்தார்ல ஏழையில ஆமா. வச்சு. அவர் தான் அந்த மகாநதி சேர்ந்த கமருதீன், திவ்யா, ஆதிரை ஒரே சீரியல்ல 3 பேரை உள்ள தள்ளி விட்டுருக்காரு. ஓஹோ! இல்ல. அந்த ஆளுக்கு என்னன்னா, உங்க தொல்ல மயிரே தாங்க முடியலடா. இந்த தடவ உங்க மூஞ்சியெல்லாம் உலகம் பார்க்கட்டுன்ட்டு, எனக்கு தெரிஞ்சு அந்த ஆள் வந்து ஸ்கெட்ச் போட்டு தான் தள்ளி விட்டுருக்கான். நீ இல்ல அப்படி ஏன்டா ஷூட்டிங் வர 2 மணி நேரமே என்னை இந்த டார்ச்சர் பண்றீங்களே! உன்னை 24 மணி நேரம் உள்ள தள்ளி விடுறேன். போய் உன் உலகத்துக்கு உன் மூஞ்சிய காமிடான்னு, அவன் வாண்டடா செஞ்சு விட்டுருக்கான்னு நெனைக்கிறேன். சத்தியமா கமருதீனு பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கும் சம்பாதிக்கிறதுக்காக மலேசியா போயிருக்கான் ப்ரோ 3 மாசம். சீரியல் அப்படிதான் ஆ, போட்டிருக்காங்க. இப்பதான் ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க. அப்படியா? சீரியல்ல இருக்கான். ஸ்டில் அவன் சீரியல்ல இருக்கான். எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா, பிக் பாஸ்க்குள்ள போறதுனால அவன் மலேசியா போய் சம்பாதிக்க போறான். டெய்லரிங் பண்ணி ஏங்க, சம்பாதிக்க போறான். அததாங்க நான் பார்த்துட்டு எங்க அம்மாகிட்ட சொன்னேன். எங்க அம்மான்ட்ட அவன் கிடையாது இவன் அப்டின்னுது எங்க அம்மா. இல்ல குமரன் தான். குமரன் சொல்லுங்க உங்க அம்மா கிட்ட தெரியும். குமரனா? ஆமா. எங்க அப்பா சொன்னா குமரன்னா உனக்கு தெரியாது இவன்லாம் கிடையாது அப்டின்னுது எங்க அம்மா. ம். அந்த பையல தான் வந்துட்டு மலேசியாக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. எல்லாம் ஒரே இந்த சீரியல் பிரச்சனைன்னா எல்லாம் ஒரே மாரி தெரியவானுங்க கருமம். எவன் எவன்னே தெரியாதுங்க. அவனுக்கு போற லைட்ல ஒண்ணுமே வித்தியாசம் தெரியாதுங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த சபரி மாரியே ஒருத்தன் இருந்தாங்க இன்னைக்கு. நான் தான் சபரின்னேங்க. இவன் சபரியெல்லாம் கிடையாது. இவன் யாரு சபரி உனக்கு தெரியாது இவன் அப்டின்னு சபரி மாரியே இன்னைக்கு வந்து சுத்திட்டு இருந்தான். அவன் சபரி மாரியே தெரிஞ்சான். சபரியோ என்னவோ! நடிச்சுட்டு போயிருக்கானோ என்னவோ! எனக்கு தெரியல சத்தியமா. இல்ல. ஆமா கமருதீன் லாஸ்ட் வீக் வரைய வந்துச்சான். பிக் பாஸ் போய் என்டர் ஆகி 1 மாசம் வரையும் ஷூட்டிங் பண்ணி குடுத்துட்டு தான் வந்திருக்கான் அவன். ஓ! சபரியும் நடிச்சிருக்கலாம். சபரியும் வரலாம். ஏன்னா வந்துட்டு சீரியல் ஷூட்டிங் தானே இது பண்ணிருவாங்க. வாய்ஸ் மட்டும் அது என்னங்க மாத்திக்கிறாங்க. ஆமாங்க. அது என்னங்க 2 மாசம் டப்பிங் எல்லாம் டப்பிங் வாய்ஸ் போட்டுக்குவாய்ங்க. 2 மாசம் இது ஒரு 4 நாள் எடுத்தாவே 2 மாசம் சீட்ல எடுத்துருவாய்ங்க. அது என்ன ஒரு அரை சீன் தானே. "ஏய் இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு" அப்படின்னா ட ட டட டட டடன் டடன் டட டடன் 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 டட டடன் டடன் டடன். எங்க இல்ல. அம்மாக்கெல்லாம் பேட்டர்னா தெரியும். இவ்ளோ பேசின பார்வதி கேம்ல கோட்டை விட்டா பார்த்தீங்களா? நான் நெனச்சேன் உன்னைய வச்சு செய்ய போறாய்ங்க சோசியல் மீடியாலன்ற மாரி ஆயிப்போச்சு. அந்த கேம்ல 1ல கூட கான்சன்ட்ரேட் மட்டும் தான் அந்த கேம். பெருசாலாம் இல்ல. 3 பவுல் வச்சிருக்காய்ங்க. அதுல போடணும். ஸ்லிப் ஆகும் ம். ஓகே. அவளுக்கு வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி அதுல பண்ணவே முடியல. கை ம். நடுங்குது. ரொம்ப அப்படியே பயப்படுறா. அப்புறம் பிக் பாஸ் வந்து சொன்னா, "ஐய்யய்யோ! என்னைய இது பண்ணாதீங்கன்னு" ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு அத பண்ணவே இல்ல அந்த கேம. கோட்ட விட்டுருச்சு. ஆ? ஆமா. எது கன்னி நல்லா ப்ளே பண்ணாதீங்க? பண்ணாங்க. நெ கன்னி நல்லா ப்ளே நெர்வ பண்ணாங்க. நெர்வஸானா நீ என்ன இமயமலையா ஏர்ற? இல்ல அது பதட்டம் வரும் தெரியும். ஏன்னா நம்மளுமே ப்ரோ பண்ணாலுமே. ஆனா கொஞ்சம் மெதுவா காம் ஆயிட்டு பண்ணலாம். அவ எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே கிடக்காளே! ஐயோ! அம்மா! ஐயோ போச்சே! இல்ல அப்பா!
அது பரவாயில்லைங்க. இந்த அன்னெசசரி டாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்குது. டேட் பண்ணேன். ம். நான் அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். ம், இது ம். என்னடா இது பிக் பாஸா இல்ல வேற ஏதாவது ஆடா இது? எங்க அம்மா ரிமோட் எடுத்து அடிக்க போயிடுச்சு டிவி. அட இது இருமமோ இது இதுக்காண்டி ஏமா நம்ம டிவி ஓடிக்கிறேன். உங்க உங்க வீட்லயும் இந்த பஞ்சாயத்து தானே இது? அதான் இது பார்க்க முடியாத ஷோவா பண்ணி விட்டாங்க அப்படிங்கறதா கவலைக்கிடமா இருக்கு. ஆமா. இல்ல இன்னொன்னு அத பார்க்காம இருக்க மாட்டேங்கிறாங்க பிரசாந்த் ப்ரோ. அடுத்த நாள் ப்ரோ என்ன நடக்குதுன்னு இல்ல ஓபன் பிரதர், பண்ணி பாக்குறாங்க. அவங்களுக்கு என்னன்னா இல்ல சி இது என்னன்னா வீட்டு பொம்பளைகளுக்கு என்னன்னா அவ்வளவு வேலை டஃப்பான லைஃப் இருக்குது. ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஏதோ ஒண்ணு வேணும்ட்டு நெறைய பேர் ஒரு 5 சீசனா பார்த்து பழகிட்டாங்க. நெறைய பேர் 2 சீசனா பார்க்குறாங்க. இப்படி அத ஒரு ரிச்சுவல் மாரி ஒரு வருஷத்துக்கு இப்போ நம்ம கிரிக்கெட் பைத்தியம் மாரி பார்க்கிறது இல்லைங்களா? ஒருத்தன் டென்னிஸ் ஆமா. பைத்தியம் மாரி பார்க்குறான். அந்த மாரி அவங்க பிக் பாஸ் பார்க்குறாங்க அவ்வளவுதான். ஸோ இது அது இட் இஸ் த டியூட்டி ஆஃப் விஜய் டெலிவிஷன். ஒரு மாரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா குடுக்குறது அவனோட டியூட்டி. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ச கண்டஸ்டன்ட்டும் சரியில்ல, எடிட்டரும் சரியில்ல, பிக் பாஸும் சரியில்ல, ஹோஸ்ட் அத விட தான் இருக்காரு. இப்படியே இருந்தா இது எப்படி? ஏதாவது ஒண்ணு சரியிருந்தா கூட பரவால்ல. எதுவுமே சரி கரெக்ட் இருக்க ப்ரோ. மாட்டேங்குது. ஹோஸ்ட் ஒண்ணுமே இல்லைங்க பிரதர். இப்போ சேதுக்கு மட்டும் ஃபுல் ரைட்ஸ் இருந்ததுன்னா, ஒ ஒண்ணுமே இல்ல. இத போட்டு சொழட்டி விட்டு இப்ப நீங்க பார்வதி பண்றதுக்கெல்லாம் பார்வதி தூக்கி வீசுவல்ல அவ்வளவுதான். நீங்க வந்து இஃப் யூ புட்ஸ் இட்ஸ் ஃபுட் டவுன் அது டவுன் தான். அவ்வளவுதான். நீங்க அத விஜய் டிவி எல்லாம் சொல்ல முடியாது. அவர்கிட்ட போய்லாம் போய் இல்ல சார் நீங்க இத தான் கேட்கணும் போடா வெண்ணன்றுவாரு கமல் சார். பட் சேதுக்கு அது ஒரு புரியுது. பிரச்சனை. பட் நான் அவரு விஜய் சேதுபதி தப்பா சொல்ல மாட்டாங்க. பாவம். அவர் வந்து ஓகே ஒண்ணு புதுசா ட்ரை பண்ணணும்ன்ட்டு உள்ள வந்து பண்றாரு. 2வது சீசன் தான் பண்றாரு. ஸோ விஜய் டெலிவிஷன் நெறைய அவருக்கான அந்த சுதந்திரங்களை நெறைய குடுக்கணும் அவருக்கு. தைரியமா அவர வந்து முடிவெடுக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள பண்ணணும். இது வந்து இட் இஸ் டைரக்ட்லி அஃபெக்டிங் விஜய் சேதுபதிஸ் கரியர். அது அவருக்கு தெரியுதா இல்லன்னு தெரியல. அது அஃபெக்ட் பிரசாந்த் பண்ணுது. ப்ரோ அது ம். பிரசாந்த் ப்ரோ கமல் சாருக்குலாம் நெல்சன் டைரக்ட் பண்ணாரு சீசன் 5 6 எபிசோட்ஸ்லாம். நெல்சன்லாம் படம்லாம் உனக்கு சூப்பரா இருக்கும். கன்டென்ட்டாவே சூப்பரா இருக்கும் பாருங்க. ரொம்ப ஆனா ஆ, அங்கேயுமே ஜட்ஜ்மென்டலா தான் இருக்கும். பட் அட்லீஸ்ட் அந்த ஜட்ஜ்மென்ட்ல இருந்தா கூட நல்லது, கெட்டதுனாவது நமக்கு எடுத்துக்க முடியும். பட் அதெல்லாம் பயங்கர கூதல் மாதவா. அன்னைக்கெல்லாம் லைவ் இல்லாத கூதல் அது. அந்த கூதல்லாம் வேற கூதல் அதெல்லாம் நீ வேற. அன்னைக்கெல்லாம் லைவ் மட்டும் இருந்திருந்ததுன்னா, பானெல்லாம் காத பொத்திட்டு ஓடியிருக்கும். இன்னைக்கெல்லாம் என்ன அடல்ட்டு. அன்னைக்கெல்லாம் அன்னைக்கெல்லாம் உச்சகட்ட அடல்ட்லாம் இருந்தது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் சொல்றது. என்ன யாரு ப்ரோ அதுக்கு அந்த மருத்துவ அதெல்லாம் முத்தமா? நெறையாங்க. ஐயய்யோ! நீங்க வேற. அதெல்லாம் நான் கேட்டேன். "என்னையா சொல்றீங்க?" அப்படின்னு. தலைவா அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் தலைவா அப்டின்னாங்க. ஆனா அதெல்லாம் அதெல்லாம் நெறைய அது நெறைய இருக்கு. இல்ல லைவையும் தாண்டி இவங்க எல்லாம் இவ்வளவு தைரியமா இருக்கிறாங்க பாருங்க ப்ரோ. அவனெல்லாம் எப்படி ப்ரோ இருக்கிறானுங்க உள்ள? சரி திறந்து விடுனா இது 4 ஈரு இழுத்துட்டு வந்துடுறேன்னு எங்க அப்டி அம்மா. இல்ல விக்னேஷ் ப்ரோ. என்னன்னா, அவனுக்கு புரிய மாட்டேங்குதுங்க. அந்த டாய்லெட் மட்டும் தான் கேமரா இல்ல. அவ்வளோதான். நீ தம் புரியுது. அடிக்கிற இடம் டாய்லெட். அங்க மட்டும் தான் கேமரா இல்ல. நீ வெளியில வந்தா உனக்கு கேமரா இருக்குன்னு, உன்ன இன்டிமேட் பண்றக்காண்டி தான் உன்ன மைக் போட சொல்றாங்க. உன்ன ஏன் மைக் போட சொல்றாங்க? ஏன்னா, நீ மைக்க போட்டேனாலே நீ ரெக்கார்ட் ஆகுற அப்டிங்கிற உள்ளுணர்வு வர்றதுக்கு தான் உன்ன மைக்க போட சொல்றாங்க. அப்போ, டேய் நீ நெஜமாலுமே அதான் இல்லாட்டி கூட பரவால்ல. அக்டோபர் லைவ் வந்துருச்சா? இல்லையா? இல்லைல்ல? கமிங் இன் த இல்ல நீங்க ஃப்ளைட். வரல வரல ப்ரோ. ஆக்சுவலி ப்ரோ நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல, லைவ் வரல. இவரு சாண்டி மாஸ்டர் இருக்கார்ல, ஆ, அவரு இப்ப கூட ஒரு த்ரில்லர் மூவி டக்குன்னு வர மாட்டேங்குது. கேல ஸ்டார்ட் ஆகும். அவரோட ஓகே. ஆக்டிங்லாம் பார்த்தீங்கல்ல, பிக் பாஸ்ல இருந்து லோகா. போகும்போது கவின் பேர் சொன்னீங்க. லோக்கால் அப்படின்றாரு. லோக்கா, கவின் பேர் லியோ, சொன்னீங்க. அப்புறம் கரிஸ் கல்யாண் பேர் சொன்னீங்க. சாண்டி மாஸ்டர்ன்னு சொல்லலாம். அந்த சாண்டி சீசன்ல மாஸ்டர். அவருமே இருக்காரு. ஏம்மா கிட்டத்தட்ட பிக் பாஸ்லருந்து ஒரு 15 ஸ்டார் உருவாக்கியிருக்காங்க. இப்ப லாஸ்ட்லியா ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் தான் இப்போ. அவங்களுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வருது. நல்ல வ நடிக்கிறாங்க. அந்த மாரி நெறைய பேர் உள்ள லியோல போயிட்டு வெளில நடிச்ச அந்த வந்தவங்க. ஜனனி அப்படின்ற பர்சன், ஜனனி ஸ்ரீலங்கன் ஜெனனி. அவங்க 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 பாரு பர்சன். அவங்க கேரியர் பாருங்க. ரொம்ப நீட்டா அவங்களும் அப்பப்போ படங்கள் நடிக்கிறாங்க. நீட்டா நெறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்றாங்க. இது மாரி ஹரிஷ் கல்யாண்ங்கிற ப்ராப்பர் ஹீரோவே ஆயிட்டாரு.
ப்ராப்பர் ஹீரோ ஆமா ப்ரோ. ஆயிட்டாரு. பெரிய ஹீரோவா ப்ராப்பரா ஹீரோ ஆயிட்டாரு. கவின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நடிச்சாருன்னா ஒரு 100 கோடி ரூவா படம் பண்ண முடியும் கவின்னால. ஆனா, அங்க போய் என்ன ப்ரோன்னா, சொல்லுங்க. இந்த சீசன்ல இருக்க இல்ல. ஒரு வாய்ப்ப வந்து யாருமே பயன்படுத்திக்கிறது இல்ல. நீங்க எக்ஸாக்ட்லி. கரெக்ட். நீங்க எவ்வளோ நாள் இருக்கீங்களோ, அவ்வளோ நாள் வந்துட்டு ரீச் வந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் போறீங்க. நார்மலா சீரியல் ஆடியன்ஸ் பார்க்கறதுல ம். இருந்து பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே போடுறாங்க. பிக் பாஸ் பத்தி சும்மா சொல்லுவாங்க. பிக் பாஸ்ல என்ன ஷோன்ட்டு. ஆனா மோஸ்ட்லி இல்ல, வந்து இல்ல. பெரிய ஆட்களும் எல்லாரும் எடுத்து பேசுவோம். போடுறாங்க. ஆனா, ஹேமா எல்லாரும் பேசுவாங்க. என்ன தெரியுமா சார்? இல்ல அந்த இன்னொன்னு டைட்டில் வின் பண்றவங்க மட்டும் சைன் பண்ணவே மாட்டாங்க. அது ஒரு தலையெழுத்து இருக்கு ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து. இல்ல அதெல்லாம் நீங்க பாருங்க. ஆரி எல்லாம் என்ன பிரச்சனைன்னா, ஆரி எல்லாம் டைட்டில் வின் பண்ணணும்னு, நான் கூப்பிட்டு கேட்டேன் எல்லாத்தையும். தலைவா, என்ன தலைவா ஆரி டைட்டில் வின் பண்ணிட்டாருன்னு. தலைவா, ஆரி ரன்னர் வந்தாலே 2 வருஷம் எவனும் பக்கத்துல போ முடியாது. வின்னர் வேற. உலக கோப்பையே வின் பண்ண மாரி தான் ஆரி சுத்திட்டு இருப்பாப்டி அப்படின்னு. ஏன்னா, ஆரியோட நெஜ ஆட்டிட்யூட் பிரச்சனை அங்க. ஐ மீன் அவர் ஓ, கெட்டவர்ன்னு அப்படிங்களா? நான் அவர் கெட்டவர்ன்னு நான் சொல்ல விரும்பல. என்ன என்ன பிரச்சனைன்னா, அப்ரோச்சே பண்ண முடியாது தலைவா. டிமாண்ட் பயங்கரமா இருக்கும். அப்படின்ட்டு நெறைய பேர் புரொடியூசர்ஸ் போல. ஆரி ஒழுங்கா பண்ணியிருந்தா, இன்னைக்கு வரைக்கும் ஆரினால ஒரு படம் பண்ணி சக்சஸ் பண்ணவே முடியல பாருங்க. பண்ணவே முடியல. ஆனா ஒரு ஆங்கர் ஆனா பட் அவரை பார்த்தா அப்படி ஆக்சுவலா தெரியலையே ப்ரோ. இல்ல பிரதர். ஆக்சுவலா பொட்டன்ஷியல் இருக்கிற ஆளு. நான் சொல்றது பிரதர் நான் கேரக்டரா அவர தப்பு சொல்லவே இல்ல. நான் சொல்றது நெகோசியேஷன் சொல்றேன் நானு. டிமாண்ட் ஓவரா புரியுது வைப்பாரு. புரியுது. டிமாண்ட் பயங்கர ஓவரா வைப்பாரு அவரு. ஸோ, அந்த டிமாண்ட் ஓவரா வைக்கிறங்காட்டிக்கு அவர்கிட்ட போய் நெறைய படம் பண்ணல. இப்ப கவின்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டாரு. கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டாப்படி. இன்னைக்கு கவின்லாம் என்னன்னா, ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா, ஒரு படம் நல்லா உட்காந்துருச்சுன்னா, நிச்சயமா 50 கோடி பண்ணிருவாப்டி. உறுதியா 50 கோடி கரெக்ட். பண்ணிருவாரு. உறுதியா பெரிய ஒரு ஆக்டரா மாறிருவாருங்க. இப்ப எனக்கு கரெக்ட் ப்ரோ. இந்த ஷோ பத்தி பெரிய கவலை என்னன்னா பிரதர், சுபிக்ஷா அந்த பொண்ணு வந்து நான் அந்த விளாக் சின்ன சின்னது பார்த்தேன். அது பாடுது, என்னென்னமோ பண்ணுது அந்த பொண்ணு. அந்த பொண்ணு நெறைய அதோட டேலண்ட்ட வந்து வெளியில கொண்டு வரலாம். அது பண்ணாம இவனுங்களோட ஆனா சுத்தி இருக்கிறவன் பூரா சில்ற. அதுவும் என்ன ஒண்ணு பாவம். பட் அதுக்கிடையில ஏதாவது ஒண்ணு பண்ணி வெளியில கொண்டு வரலாம். இது எஃப்ஜேங்கிறவன்லாம் பார்த்தீங்கன்னா, டேலண்ட் இருக்குதுன்னு உள்ள போனான். ஆனா அவன்லாம் என்னன்னே மறஞ்சுட்டான். ஏதோ ஒரு அரை ஆமா பாட்டாவது ப்ரோ. பாடிட்டு இருந்தான். வர வர அதுவும் பாடுறதில்ல. மறஞ்சுட்டான். கானா வினோத் அவருக்கு அந்த பொறுப்பு தெரியுது. ஒய்ஃப் இருக்கு, நம்ம குழந்தைகள் இருக்குன்னுலாம் தெரியுது. ஆனா அகைன் இந்த சாக்கடைக்குள்ள உழுந்து, அவரும் தன்ன மறந்துட்டாரு. அதான் பிரச்சனை. ஆனா அவர்லாம் உண்மையா சொல்றேன், கரெக்ட்டா எந்திரிச்சு நின்னு 1 வாரம் பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா போதுங்க. வெளில வந்தா ஒரு நல்ல ஸ்டாரா வெளில வரலாம். சூப்பரா அவருக்கு வந்து செம்மையா காமெடி வருதுங்க. குரல் சூப்பரா இருக்குங்க. என்ன ஒரு மாரி பாடி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குங்க. அத அழகா பண்ணி ஸ்கோர் பண்ணிட்டு வெளில வந்துரலாங்க. வந்தா இப்ப இன்னைக்கு வந்து சாண்டி மாஸ்டர் வந்து எல்லா கேரக்டருக்கும் கூப்பிடுறாங்க அவர. அப்படி ஆயிட்டாரு சாண்டி மாஸ்டரு. அவரு ஒரு டான்ஸர் மட்டும் கிடையாது. பக்கா ஆக்டரா மாறிட்டாரு அவரு. அப்படி பண்ணிக்கலாமே! இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம இல்லல்லங்க. இதெல்லாம் இந்த ஷோலாம் பார்த்திருப்பாங்கல்ல அவங்க. இதெல்லாம் பார்த்துட்டு போயும், இது ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகலையா? கேமரா நடிக்கிறது தானங்க அது. நீங்க 100% உண்மையாவா இருக்கீங்க அதுக்குள்ள? சத்தியமா கிடையாது. உங்க உங்க அதாவது உங்க கரெக்ட். மனசாட்சி அந்த தூங்குறப்போ உங்க மனசாட்சிக்குள்ள என்ன ஓடும்? இந்த கேமரா நல்லா இருக்குது. நாளைக்கு நல்லா சொல்லிறணும். ஆமா, இன்னைக்கு தப்பு பண்ணிட்டோம். நாளைக்கு முன்னாடி இத ரெஜிஸ்டர் பண்ணணும். சத்தியமா இதானே நினைப்பீங்க நீங்க. மனசுக்குள்ள தான் நடக்கும். நாம உண்மையா இருக்கட்டும். கேமரா என்ன வேணா நினைச்சுட்டு போகுது. அப்படின்னு நினைப்பீங்களா என்ன? சத்தியமா கிடையாதுங்க. வேணா இந்த கம்ருதீன் வேணா நினைப்பான். ஏன்னா அவனுக்கு ஒரு வெங்காயம் தெரியாது. மத்தபடி என்ன எல்லாத்துக்கும் தெரியும். கம்ருதீனுக்கு சத்தியமா தெரியாது. நான் சொல்றேன். கேமராவா நினைச்சா நினைச்சுட்டு போகட்டும். இன்னும் பெரிய கேமரா. நாம வெளியில போய் சாஃப்ட்வேர் கம்பெனில போய் கால் சென்டர்ல போய் நம்ம வேலை செஞ்சுக்குவோம். அப்படின்னு. அவன் எதுக்கு வந்தன்னே தெரியாம இருக்கிற அந்த மாரி ஆட்கள தவிர, சொல்லப்போனா வாட்டர் மெலனுக்கே நல்லா தெரியும். ஆனா வாட்டர் மெலனோட பிரச்சனை என்னன்னா, அவன் இன்னைக்கு தன்னை என்ன நினைச்சுட்டு இருக்கிறான்னா, நாம தான் நம்பர் 1 இருப்போமோமா! அடுத்து பிக் பாஸ் கப் வின் பண்ணிருவோம். அதுக்கப்புறம் அந்த யோகி பாபு போட்டியா நம்ம வந்துருவோமோ! அப்படிதான் அவன் வந்து நைட் 12 மணிக்கு இததான் மட்டும் யோசிச்சு படிச்சுட்டு இருந்திருப்பான். சரி யோகி பாபு போட்டியா வந்து யோகி பாபு வந்து ஒரு நாளைக்கு அவன் 12 தான் ரொம்ப ஹீரோவா வாங்குறாரு. தான் ஆவேன்னு சொல்லிட்டு இருக்காரு ப்ரோ. இந்த நீங்க நீங்க ஹீரோவா தான் ஆவேன்னு சொன்னீங்கல்ல சொல்லிட்டு ப்ரோ சார், இருக்கான். கானா ஆ. வினோத் வந்து பானு, மலை ஒரு ஆள் பேசுங்க. பேசுங்க. ஓகே வார்டன். இல்ல கானா வினோத்துக்கு போனோனே பூரா உணர்ச்சி வசப்பட்டாய்ங்க. கானா வினோத்துக்கு வாட்டர் மெலன் மாரியே ஆயிட்டீங்கப்பா எல்லாருமேவும். இல்ல கானா வினோத் வந்து பிரசாந்த் சார் சொன்ன மாரி,
வெறும் கவுண்டர் மட்டுமே போட்டா போதும். இவனுக்கு பண்ற சேட்டையில போய் அழகா கவுண்டர் போட்டாலே போதும் சைன் ஆயிருவாரு. ஆனா, அவர் அத பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்னு தான் புரியல. அவரு இவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் குழப்பிக்கிட்டாரு. பிரசாந்த் சார் நீங்க சொன்னீங்கல்ல, இவர் வந்து யோகி பாபு. இவர் வந்து நான் நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன்ல இருந்துட்டு இருக்காரு. அப்புறம் எங்க யோகி பாபு மாதிரி அதை யோசிக்கவே வெளியில மாட்டேங்கிறாரு. இதே எனக்கு தெரிஞ்சு மீட்டர்ல அவரு பானு டிபியா ஆயிடுவாரு. இதே மீட்டர்ல இருந்தான்னா வெளில வந்தான்னா 2 உப்புமா படத்துல கூப்பிட்டு நடிக்க வச்சு, அந்த படம் ரிலீஸ் ஆகறதுக்கு 2 வருஷம் பண்ணி, அவன காலி பண்றானுங்களா இல்லையான்னு பாருங்க சினிமால. சினிமால காண்டானா என்ன தெரியுமா பண்ணுவானுங்க? செம்மையா ஒண்ணு பண்ணுவாய்ங்க. என்ன பண்ணுவானுங்கன்னா, சம்பளம் தரேன்ருவானுங்க. சார் சார் ஒ ஒ ஒ சார் யோகி பாபுக்கு வந்து நாங்க 8 லேக்ஸ் தரோம். நீங்க வாட்டர்மெலன் ஸ்டார் அதனால 10 லேக்ஸ் தரேன் சார் அப்டின்ருவானுங்க. நம்மாளு முதல் வேலையா போயிருவான். பை எடுத்துட்டு. ஆஹா! பாத்தியா? பாத்தியாம்மா? நான் சொன்னேன்லம்மா? நான் ரொம்ப ஃபேமஸ்மா. என்ன நம்பி தான் சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குமா? அப்டின்ட்டு போயிருவான். ஆனா நம்மாளு சினிமாக்காரன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நீ வாடி வா அப்டின்ட்டு, சார் 30 டேஸ் ஷூட்டிங் சார் அப்டிங்குவான். சூப்பர்மா அப்டின்னா, சார் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து 2 நாள் தான் ஷூட்டிங் சார். அப்டியாம்மா? எப்பம்மா? இங்கிருந்து ஒரு 5 மந்த்ஸ் இருக்கு சார். அப்டின்னு என்ன பண்ணுவான் தெரியுமா? நெக்ன்னு ஒரு கெட்டப் தருவான். இத விட்டு வேற படமும் நடிக்க முடியாத அளவுக்கு ஒரு கெட்டப் தந்து, மாத்தி உட்கார வச்சு, அந்த 2 நாள் நடிக்கிறதுக்கு ஒரே 1 நாள் மட்டும் ரூ. 10,00,000 தருவான். தந்துட்டு பேமெண்ட்மா? சார் 30 டேஸ் முடியுங்க சார். உடனே வந்துரும் சார் அப்டின்னு சொல்லி, இழுத்து அவன் அந்த 30 நாள் முடிக்கிறதுக்குள்ளயே 1 வருஷம் ஆயிரும். நீங்க இத பண்றானுங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் வெளில வந்தோனே என்ன பிதுக்குறானுங்க மட்டும் பாருங்க அவன. அவனுக்கு வாய்ப்பு கம்மிங்க. இன்னொன்னுங்க அவனுக்கு காமெடி வரமாட்டேங்குது. உங்களுக்கு நீங்க கவனிச்சீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் 4 நாள் ஆமா. மட்டும் தான் ஃபர்ஸ்ட் 4 நாள் மட்டும் தான் அந்த ஆளோட பாடி லாங்குவேஜ பார்த்து நம்ம எல்லாருமே சிரிச்சோம். கரெக்ட்டா? அந்த ஆமா, ஆமா. தகஜி. இன்னைக்கு அதே தகஜின்னு போடுங்க. இந்த பைத்தியக்கார நாயா போடா! அப்டின்ட்டு நாம அவன வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியஸா யாருமே அவன் வந்து காமெடியான ஆளுன்னு எடுத்துக்க மாட்டான். ஆனா கானா வினோத்த நம்ம இன்னைக்கும் எடுத்துக்கிறோம். கரெக்ட்டா? இன்னைக்கு அந்த ஆள் காமெடி பண்ணாருன்னா வொர்க் ஆவுது. ஏன்னா ஏன்னா கன்சிஸ்டன்சி. ஆ இல்ல அந்த அளவுக்கு ஓரளவுக்கு தெரியுதுங்க. இந்த ஆள் வந்து அது புரியுது. இந்த ஆள் ஆக்சுவலா வாட்டர்மெலன் ஸ்டார்ங்கிறவன் ஒரு பிட்டரான ஒரு ஆள். பயங்கர பிட்டரான ஒரு செல்ஃப் ப்ரொக்ளைம்டு இந்த நார்சிசிஸ்டிக் டைப் ஆள் தான் கானா நம்ம ஆளு வாட்டர்மெலன். ஸோ வாட்டர்மெலன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் மோசம் தான் அவன். இன்னும் வைல்ட் கார்ட் எல்லாம் உள்ள வர்றப்போ, மெலன் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மெலன் புளிச்சு, மெலன் வந்து பார்த்தீங்கன்னா, மெனல் கெட்டு போயி, மெலன் வந்து பார்த்தீங்கன்னா, கொட்டையெல்லாம் வெளில வந்து, மெலன் தண்ணியெல்லாம் ஒழுகி, இல்ல. வாட்டர்மெலன் அப்படியே வந்து நான் பார்த்தீங்கன்னா, அப்படியே கருகி நான் ஸ்பெஷலா சொல்லவா? ம். ஸ்பெஷல் ஐட்டம். அது என்னன்னா, அந்த வாட்டர் மெலன கட் அதாவது பண்ணி, மம்தா, கொஞ்சம் சால்ட்ட போட்டு, அதான் பெப்பர் இது 12:36 இப்ப அதான் இந்த டைம் மேட்ரஸ் ஆயிரும். இல்ல. இந்த மேட்ர சொல்றதுக்கு 11:45லேருந்து நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க. கரெக்ட்டா? அதேதான். பிரசாத் இல்ல. ப்ரோ இருங்க ப்ரோ. எனக்கு மம்தா. எல் ஏ ஏ எல ஏ இருங்க அட ஹேமா, இரும்மா. மறந்துடுவேன். இருங்க. இருங்க ஹேமா. இருங்க. நீங்க அப்படியே வாட்டர்மெலன் ஆரம்பிச்சீங்க ஸ்லோவாயிரும். யாரோ சசிகுமார்னு வந்திருக்காங்க. பேச வைப்போம். சசிகுமார் பேசுங்க. இருங்க சசிகுமார். ஒரே ஒரு இது மட்டும். இல்ல பிரசாந்த், ம், நானும் பேசலான்ட்டு அன்மியூட் பண்றேனா? ம். எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா? மியூட்டுக்கு போ. ஆமா. மறுபடியும் இல்ல. அன்மியூட் ஏன்னா பண்றேனா? வார்டனுக்கு ஒரே ஒரு வாய்ஸ் எச்சா வந்தா கூட வார்டன் மியூட் போட்டுரும். அதனால அளவா 1 பேசணும். இல்லன்னா 2 பேசணும். 2 கால் அப்படின்னாலே வார்டன் வந்து டாப்ன்னு போட்டுரும். அதனால நம்ம ப்ரோ கேர்ஃபுல்லா ஏமா இருக்கணும். தான். ஏமா தான் ஆடணும் ப்ரோ. ஏங்க வேற யாருங்க இங்க அவங்களே வார்டன் இருக்கா? தான். அ. சரி சசி, நீங்க பேசுங்க சசிகுமார். வணக்கங்கண்ணா. நான் யூகேலேருந்து பேசுறேங்கண்ணா. ஐ, ஐ. ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ஒரு தற்பெருமை பிடிச்ச ஆளுங்கண்ணா. சீரியஸா சொல்ற அந்த ஆள் வந்து பிக் பாஸ்ல இருக்கக்கூடாது. எதுக்கு விஜய் டிவி அவன் செலக்ட் பண்ணாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. முட்டாளாகுது. அதுவும் இல்லாம அந்த ஆள் பிடிக்காத ஆளுகளை பிடிச்சி கண்டபடி மனசு நினைச்சு திட்டுறா. அது அப்பட்டமா தெரியுது. பட் இருந்தாலும் இந்த வினோத்தாகட்டும் கம்முன்னு ஒதுங்கி போல. அவங்களும் திரும்பி வம்புக்கு இருக்கிறாங்க. அது கடைசியில் அவங்களுக்கும் இதாகுது. அதான் நான் சொல்ல வர்றேன். அந்த ஆளை கரெக்ட் ப்ரோ. கம்முன்னு அமைதியா விட்டோம்னா போயிருவாங்க. கம்மு எல்லாரும் அமைதியா அந்த ஆள் இந்த தனியா விட்டோம்னா அந்த ஆள் ப்ரோ தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த திடீர்னு இந்த புயல் வந்துன்னா, இந்த புயல பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இது ஆமாங்க புயலுங்க. புயல் வந்து எங்க ஊர்ல அடிச்சதுங்க. ஆமாங்க பெரிய புயலுங்க.
புயல் வந்துங்க, அடிச்சதுங்க. அப்போ மழை பெஞ்சதுங்க. அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் மைக் புடிச்சா பேசுவீங்களா? அந்த ஒரு பதட்டத்தோட பேசுறீங்க. பட் நைஸ். கொங்கு ஸ்லாங் விடாம பேசுறீங்களா? சூப்பர்ங்க. இல்லைங்க நான் கோயம்புத்தூர் தாங்கண்ணா நான் வந்து இங்க யூகேல 3 வருஷமா இருக்கிறேன். ம். 30 வருஷம் இருந்தாலும் அந்த ஸ்லாங் போவாதாட்டு இருக்குது. நன்றிங்கண்ணா, நன்றி. பிரசாந்த் ப்ரோ நம்மளால அப்டேட் ஆகல. போன வாரம் நடந்தது பேசுறாரு. பரவாயில்ல, உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டு பேசுறாரு. இல்ல பேசணும். எனக்கு பரவால்ல, புரியல பரவால்ல. இல்ல பிரசாத் அது ப்ரோ. கூட பரவாயில்ல. யூகே போனாலும், யுஎஸ் போனாலும் அந்த ஸ்லாங் மாறாது. நீங்க எங்க ம். போனாலும், எங்க பசங்க ம். தான் வந்துட்டு தமிழ் கத்துக்கிட்டு தத்தக்கா புத்தக்கான்ட்டு இப்ப நான் ஹைதராபாத்ல இருக்கும்போதெல்லாம், என் பையனுக்கு தமிழே தெரியாது. வீட்ட விட்டு ஓ! வெளியேறினா தெலுங்கு, இங்கிட்டு போனா ஹிந்தி, வீட்டுக்குள்ள வந்தா ம். தமிழு. அவன் எந்த லாங்குவேஜ்ல நிக்கணும் அவனுக்கும் தெரியல, எங்களுக்கும் புரியல. அந்த அளவு தான் இருக்கு. இங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தா ஒண்ணும் புரியாது. பக்கத்துல பெங்களூரு, பக்கத்துல ஹைதராபாத் வாங்களேன். டேய் மொத்தமே நீங்க கத்துக்குவீங்கடா. தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தா ஒண்ணும் இருக்காது. அப்பதான் தெரியும். ஹிந்தி எவ்வளோ ஈஸி, தெலுங்கு எவ்வளோ ஈஸி, கன்னடம் எவ்வளோ ஈஸி, மலையாளம் எவ்வளோ ஈஸின்னு அப்பதான் புரியும். இவிங்களுக்கு தமிழ் மட்டும் கத்துக் குடுக்குறதுக்குள்ள நாங்க படுற பாடு இருக்கு. முடிய மாட்டேங்குது. தமிழ தவிர எல்லாம் கத்துக்குவோம் நாங்க. தமிழ் பேசுறாங்க பசங்க. எழுதும்போது எதுக்கு இத்தன வார்த்தைய எழுதி வச்சுட்டு போயிருக்கீங்க? எவனோ எழுதி வச்சிருக்கான்டா. மக்கப் பண்ணியாவது படிடான்ற மாரி தான் மனசாட்சி இப்ப சொல்லிக்கிருக்கேன் நானு. சொல்லி தர கஷ்டமா இருக்குங்க தமிழ. ஆமாமா. ஆக்சுவலி அவங்களுக்கு ஹிந்தி வந்துட்டு உண்மைய சொல்லப்போனா ஹிந்தி ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம இதுல ம். வந்துட்டு வார்த்தைகள் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால நம்ம ரொம்ப காம்ப்ளக்ஸான லாங்குவேஜ் ஏம்மா நம்மளுது. ஏன்னா, நம்மளுது அவ்வளோ எதுக்கு இத்தன 3 லா குடுத்து வச்சிருக்கான்? எதுக்கு இத்தன நா தமிழோட குடுத்து வச்சிருக்கான்? தமிழோட பியூட்டி என்னன்னா, தமிழ ஒழுங்கா பேசுனாலே அது நமக்கு மூச்சு பயிற்சியிலருந்து அது எக்ஸர்சைஸ் அது. அத்தன விஷயம் இருக்கு தமிழுக்குள்ள. அது வெறும் மொழின்னு மட்டும் அடைக்கிற முடியாது அது. அது வாழ்வியல் அது. தமிழ சரியா பேசுறவங்கலாம் பாருங்க, ஆளே பிரைட்டா இருப்பாய்ங்க. செந்தமிழ்லாம் தொடர்ந்து பேசுறாய்ங்கல்ல, அது ஆளையே பிரைட் ஆக்கிரும் அது. அது அவ்ளோ அதே மாதிரி டீப்பான பொறுமையா லாங்குவேஜ். பேசுவாங்க. பொறுமையா தமிழுக்கு பேசுவாங்க. இல்ல தமிழ் தெரியறதே ஒரு பெரிய அது அது ஒரு பெரிய நம்ம தான் ரூட் ஹேமா. அதுக்குன்னு இப்ப தற்பெருமை பேச வேண்டியதில்ல. ஃபேக்ட்டா சொல்றேன் நான். நம்ம தான் ரூட்ல இருந்து தான் நெறைய பிரிஞ்சு போனது. கிளைகள்லாம் அதுக்கப்புறம் தான். ஸோ அது அது ஓகே. முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக் குடுங்க. என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக் குடுக்க முடியும். அவ்வளோதான். பட் நாம எல்லாம் குடுத்து வச்சவங்க ஹேமா. நமக்கு தமிழ் தெரியுதுங்கிறதே ஏன்னா, அது ஜாப்பனீஸ் எல்லாம் பாருங்களேன். அவங்க அவங்க அத பேசுறதுக்கு ஜாப்பனீஸு, ரஷ்யனு நெறைய பேர் அந்த தமிழ் படிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்கல்ல. அவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் நாம எவ்வளோ பெருமையான ஒரு இடத்துல இருக்கோன்னே நமக்கு தெரியும். மறந்துர்றோம். நம்ம மொழிய மறந்து போயிடுறோம். அவ்வளோ அட்டகாசமான மொழி இது. இல்ல. எங்க ப்ரோ பெங்களூர்ல ஒரே ஒன்று சொல்லிக்கிறேன் போய் பிக் பாஸ் போயிரலாம். பெங்களூர்ல எங்க அண்ணி இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தவங்கள வந்துட்டு ஆன்லைன்ல இது பண்ணி தமிழ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. கன்னடம் சைட்ல ம். படிக்கிறான். பட் தமிழ் படிக்கணும்ன்றதுக்காக அவனுக்கு 5 வயசுல இருந்தே வந்துட்டு பேசிக்கா எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமோ, ஒரு டீச்சர வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணி, அவங்களுக்கு ஓகே. அந்த இது இருக்கு. அதனால பண்றாங்க. நெறைய நெறைய பேருக்கு அது இருக்காதுல்ல. அது கஷ்டம்ல. அது கொடும அது. இல்ல அது அது வந்து ரொம்ப எளிமை பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசெல்லாம் அதுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும். இப்போ தமிழ்நாட விட்டு ஏன்னா தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்றவங்க நெறைய என்ஆர்ஐஸ் வந்து தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்றாங்க தானே. அங்கிருந்து காசு அனுப்புறாங்க, முதலீடு பண்றாங்க. நெறைய என்ஆர்ஐஸ் இங்க தொழில் பண்றாங்க. அ நெறைய பேத்துக்கு வேலை தர்றாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களோட கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெருசு. இப்ப அரசு திருப்பி செய்றது அப்படிங்கிறது ஒரு இந்த மாரி கிளாஸஸ் எல்லாம் வந்து ஒரு இன்னைக்கு அரசு பள்ளி ஒரு டீச்சர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தமிழ் ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அவங்களுக்கு ஒரு சேலரி ஒண்ணு எக்ஸ்ட்ரா பண்ணி, தமிழ் ஆசிரியர்ஸே வந்து நீங்க வந்து ஹையர் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு மெத்தட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யோசிச்சு பாருங்க. அரசு பள்ளி ஆசிரியர்களே ஆன்லைன்ல நீங்க தமிழ்நாடு கவர்ன்மென்ட் வெப்சைட் மூலமாவே நீங்க ஹையர் பண்ணி, தமிழ் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தரலான்னா, அதுக்கு நீங்க காசு கூட கட்டிக்கங்க. அதான் கவர்ன்மென்ட்க்கு தானே கட்டுறீங்க. ஒண்ணும் தப்பில்ல. ஒரு நல்ல ஒரு ஒரு கரெக்ட்டான ஒரு விலையில குடுத்தாங்க அப்படின்னா, பெரிய ஹெல்ப்பா இருக்கும் உங்களுக்கு. அவங்களுக்கும் நல்ல ஒரு பொழுதுபோக்கா இருக்கும். ஆசிரியர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு மேட்டரா இருக்கும். நம்ம மொழிய வந்து அவ்வளோ பேத்துக்கு கத்துறோங்கிற ஒரு இது இருக்கும். மேபி இது நான் ஒரு இதா ரைஸ் பண்றேன் நானு. நான் வேணா அவரு அன்பில் அண்ணன்கிட்ட வந்து ஒரு ஒரு ரெக்வெஸ்ட்டா ரைஸ் பண்ணி பார்க்குறேன். அ இது ஈஸியா பண்ணலாம் தானே. இன்னைக்கு இருக்க டெக்னாலஜில ஒண்ணுமே இல்லையே. ரொம்ப ஈஸியா அத பண்ணலாமே. பெர் ஸோ கிளாஸு அவங்க அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க. அதான் இது பண்றது நல்லது தான். அப்படியே கார்த்திகேயன் ப்ரோன்னு பேச சொல்லுவோம். கார்த்திக் பேசுங்க. பிரசாந்த் ப்ரோ, சொல்லுங்க கார்த்திகேயன். நம்ம காயத்ரி ரகுராம், விஜே பார்வதி ஒரு ஒப்பீடு சொல்லுங்க. ஒப்பீடா? காயத்ரி ரகுராம் மாரி இருக்காங்களான்னு கேட்கிறாரு.
ஒப்பீடா? 2 ஒப்பீடு பேத்துக்கான ஒரு ஒப்பீடு. இ என்னத்த ஒப்பீடு பண்றது? ஒருத்தி ஒப்பும் பண்ண முடியாது, ஈடும் பண்ண முடியாது. ஒண்ணுக்கு ஒண்ணு சலச்சதில்ல. அவ்வளதான். வேற என்னத்த சொல்றது? நானு இது எல் ஆரம்பத்துல ஒரு கருத்து வச்சிருந்தேனுங்க. காயத்ரி அ, ரகுராம, விஜய் பார்வதி மிஞ்சிரும்னு. அ, ஸ்டார்ட்டிங்லயே வச்சிருந்த ஒரு கருத்து. அது அ. எனக்கு நான் நெனச்சத விட தாண்டி போயிரும் போல் இருக்கு. இல்ல ஆனா நாகரிகமா இருந்தாங்க அவங்க. இவங்க ஆ. அநாகரிகமா இருக்காங்க. என்னது? அது அது ஒரு வந்து நம்ம பாயிண்ட். பாராட்டு. எது ஆமா. காயத்ரி ரகுராம் நாகரிகமா நாகரிகமா? இருக்காங்களா? நீங்க இல்லங்க. அதெல்லாம் ஆமா. நான் பாத்தீங்களா? சொல்றது இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேங்க. நாகரீகம். அவங்க அப்படி வந்து நாகபாம்பரீகம். நாகரிகம் இல்ல. அப்படி அந்த சொல்ல வரல. நாகரிகத்துல நான் கூட இல்லைங்க அவங்க கிட்ட. என்னங்க இப்படி சொல்றீங்க? இல்லங்க நான் சொல்றேங்க இருங்க. சரி, சரி. இவங்க சொல்லுங்க வந்து விக்கி. காதுல கேட்க முடியாத அளவுக்குலாம் நீங்க பேசுறாங்க. அட்லீஸ்ட் அவங்க வந்து அந்த ஒரு பேசிக் சென்ஸோட சரி, இருந்தாங்கன்னு நான் அப்ப சொல்ல வரேன். அந்த காயத்ரி இருந்தப்போ லைவ் இருந்துச்சா என்ன? இல்ல, இல்ல, இல்ல. இல்ல. 1 ஹவர் ஷோ. அதத்தான் ஆ, பிரசாந்த் ப்ரோ 1 ஹவர் ஷோ சொன்னாரு. தான். 1 ஹவர் ஷோ. இல்லை. ஆ, 1 ஹவர் ஷோ. அவ்வளவுதான். அதனால அந்த நாகப்பாம்பு நடனமெல்லாம் நம்ம 24 மணி நேரம் பார்க்கல. அதனால என்னங்கிறான், நாகரீகம் அப்படிங்கிறான். அந்த 24 மணி நேரம்லாம் அன்னைக்கு இருந்திருந்ததுன்னா, கம் கம் தான். இதுவே பரவால்ல அப்படின்னு இருப்போம். அந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பிரசாந்த் ப்ரோ அப்படின்றீங்க ப்ரோ. அடுத்த வாரம் அடங்கிடுவாங்க. அடுத்த வாரம் அடங்கிடுவாங்க நீங்க சொல்ற மாதிரி உள்ள போயிட்டாங்கன்னா. நீங்க பாருங்க ப்ரோ, கொம்ப இறங்குறான். நீங்க பாருங்க. எல்லாம் பிராக் லெஸ்னர், ஷான் மைக்கேல்ஸ், இந்த இது டாக் தெரியாத்தனமா. டீம் டாக் டீம் மேட்ச் போடுவானுங்களே, 8 பேர் உள்ள போவானுங்களே. அங்கிருந்து குடு குடு குடுன்னு ஓடியாருவானுங்க. உள்ள வந்து சாராக்குன்னு உள்ள போவானுங்க பார்த்தீங்கன்னா, 2 பேர் போய் டம்மால் 2 பேர் தூக்கி டிமில்னு விட்டுருப்பானுங்க. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா தூக்கி சேர்ல ஒருத்தன் தூக்கி வீசுவான். டம்மில்னு இல்ல சேர்ல விழுவானுங்க. அவன ஆங்கர்ல உட்காந்துருப்பான். அவன் மேல இல்ல விழுந்துருவானுங்க. அவன் திருப்பி சட்டையெல்லாம் கழட்டி போட்டு அடிப்பான். டிமில் டிமில்னு. ஏன்டா என் மேல வந்து விழுதுன்னு. அது மாரி பிக் பாஸ் எல்லாம் உள்ள வந்துருவாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அடிக்கிறதுக்கு. இல்ல டம்மால் என் டிவி டிமில்னுமா. எதுவும் உடஞ்சிடாதா? இதெல்லாம் எனக்கு பயமா இருக்குதே. நான் வேற பா 3ல பாத்துட்டு பானு ஐபேடு, டிவி நீங்க அப்படின்னு. அடுத்த மாசம் அடுத்த வாரம் பாருங்க பானு. நீங்க ஆம்புலன்ஸ், கீம்புலன்ஸு, போலீஸ் கீலீஸ் எல்லாம் வெளியில வந்து நின்னு, நீங்க ஹெலிகாம் ஷாட்டோட உள்ள வந்து பிக் பாஸ் தொடங்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. போட்டு அந்த பக்கம் ப்ரோ இந்த நீங்க பக்கம் ரொம்ப பில்ல கொடுக்குறீங்க ப்ரோ. இந்த அளவுக்கு பேசாதீங்க ப்ரோ விக்னேஷ் அவ்வளவுதான் ப்ரோ முடியுது. இதெல்லாம் நம்ம இதுக்கு பாருங்க. இப்படி நினைச்சாவது நம்ம பரபரப்பாயிக்குவோம். ஏன்னா, இதுவரைக்கும் கண்றாவியா போயிட்டு இருக்குது. ஆனா, நான் ரொம்ப நம்புறேன். ஏன்னா, இப்ப நடமாடும் மனித வெடிகுண்டுக்கு தான் உள்ள போகுதுங்க. அதுக வந்து சின்ன ரேஸ்ல விடாதுங்கன்னு ஒரு அது எனக்கு வந்து என்னன்னா, நான் வந்து பார்வதி ஸ்பேரிங்க்கு நான் வந்து வெயிட் பண்றேன். பார்வதி ஸ்பேரிங் இல்ல வந்தோனே அது பானு, ஓகே. பார்வதி இல்ல ஸ்பேரிங் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஸ்பேரிங் வந்து நசன்னு 12 மணி நேரம் பேசி, எவனோ ஒருத்தன் பார்த்து வலிப்பு வந்து ஒரு மாரி ஏதோ ஒண்ணு ஆகப் போறானுங்க. நீங்க வேணா பாருங்க. வியூவர்ஸ்க்கு முதலா பார்த்து வாந்தியெல்லாம் வந்து, அது ஒரு மாரி வந்து மயக்கமடைந்தனர். 3 பேர் ஆஸ்பத்திரியில் சேர்ப்பு. அப்படிலாம் நியூஸ் வரும் பாருங்க. என்ன? அப்படி வரும். ப்ரோ இல்ல அதுல நீங்க மத்தவங்க சொல்றதெல்லாம் ஓகே ப்ரோ. ஆனா அமித் ப்ரோ அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவாரான்றது எனக்கு ஒரு ஏங்க டவுட்டாவே இருக்கு. அவர்லாம் பண்ண மாட்டாருங்க. அவரு ஆ, பார்வதி கிட்டலாம் பேச மாட்டாருங்க. நான் நம்புறது என் ஓகே. தலைவி சாண்ட்ராவ நம்புறேங்க. அதே மாரி இன்னொன்னு போடுறாங்கல்ல, நான் வந்து என் தலைவி சாண்ட்ரா விசஸ் பார்வதி. இத வந்து நான் நம்புறேங்க. அடிச்சு சும்மா டமில்னு அதாவது தண்ணி குடத்த வச்சுட்டு பேசுவாய்ங்க தெரியுமா? நம்ம ஊர்ல. அதேதான். "என்னாடி வந்துட்டா அவ, முதல்ல குடத்த தூக்கிட்டு" அப்படின்னு. சம்மந்தமே இருக்காது. அப்பதான் 1 கிலோமீட்டர்லேருந்து வந்துட்டு இருக்கோன்னே. நீ எங்க கிறிஸ்டியன் பைப்ன்னு இருந்தது ஃபர்ஸ்ட்லாம். என்ன அவனாசில. அந்த கிறிஸ்டியன் பைப்ல தண்ணி புடிக்கிறதுக்கு ஒரு தனி கல வேணும். அப்படியே குடத்த எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க அப்படியே அண்டர்டேக்கர் மாரியே போவாய்ங்க. நீங்க எல்லாம் குமிஞ்சு புடிச்சிருப்பாய்ங்க 50 பேரு. அதுல ஒரு அக்கா இருக்குது பார்த்தீங்கன்னா, எங்க பக்கத்து வீடு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அண்டர்டேக்கர் அப்படியே சர்ருன்னு மேல ஏறும். ஏறி ஜம்ப் அடிக்கும் உள்ள. அப்படியே சென்டர்ல அப்படியே குடத்தோட ஜம்ப் அடிக்கும். தள்ளுங்கடி. சும்மா எப்ப பார்த்தாலும் குடத்த வச்சுட்டு இது பண்ணிட்டு, பழைய அலுமினிய குண்டான்லாம் லைன்ல வச்சிருப்பானுங்க. என்ன? குடத்த வச்சா திருடிருவானுங்கன்னு அலுமினிய குண்டான்லாம் வச்சிருப்பானுங்க. அலுமினிய குண்டால எட்டி உதைச்சிட்டு போகும். எவன்டா அவன் அலுமினிய குண்டான்லாம் வச்சது? குடத்த வைக்க மாட்டானுங்களா அப்படின்ட்டு. கிறிஸ்டியன் பைப்ல தண்ணி புடிக்கிறதுங்கிறது பெரிய அச்சீவ்மென்ட் ப்ரோ அன்னைக்கெல்லாம். கிறிஸ்டியன் பைப்னா அது பின்னாடி கிறிஸ்டியன் புரியுது. ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த மாரி கிறிஸ்டியன் பைப்ல தண்ணி புடிக்கிறானுங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க இந்த தடவ. நீங்க அடுத்த வாரம் வந்து நீங்க பட்டாசு ஏன்னா தீபாவளி உண்மையான தீபாவளி. விஜய் சேதுபதி இது சட்டை இதெல்லாம் போட்டுட்டு, நீ கம்பி மத்தாப்போட வந்து உட்கார்றாரா இல்லையான்னு பாருங்க. எனக்கு என்ன? என் வேலைய நீங்க மிச்சப்படுத்திட்டீங்க அப்டின்ட்டு வந்து உட்கார போறாரா இல்லையான்னு பாருங்க.
ஒன்லி ரெட் இதெல்லாம் கார்டு தான். அதெல்லாம் இல்ல. உணர்த்துறதுக்கு தான் அவங்க ஃபர்ஸ்ட் ஒன் வீக்கே அந்த தண்ணி டாஸ்க் வச்சாங்களோ? மேபி இல்ல எனக்கு என்னமோ செருப்பு டாஸ்க் வரும்னு நினைக்கிறேன். ஒயில்ட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் மலையாளத்துல ஒரு டாஸ்க் இருங்கப்பா, போட்டல. மம்தா ஏதோ சொல்ல வர்றாங்க, அவங்களால முடியல. அப்ப அத மம்தா சொல்லுவாங்க. கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் சைலண்டா இருங்க. ஆமா. இல்ல இவ்ளோ எக்ஸாம்பிள் குடுக்கும்போது பிரசாந்த் உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. நீங்க ரெஸ்லிங் ஃபேனோ? ஏங்க நாங்கெல்லாம் யாருங்க ரெஸ்லிங் ஃபேன் இல்ல. ஏங்க அந்த ரெஸ்லிங் கார்டு வச்சுட்டு தாங்க எங்க ஸ்கூல் வாழ்க்கை போனதே அதுதாங்க. சான் மைக்கேல்ஸ். ஐ என்னினமாடா. சான் மைக்கேல்ஸ் ஓகே ஓகே. ஹைட் 153 சென்டிமீட்டர். அண்டர்டேக்கர் இல்ல நானும் லிஸ்ட் சொல்றேன். ஆமா. சொந்த ஸ்டீவ் ஆஸ்டின், ராக் வாங்க. எடி கரேலோ. நேத்து என்னாச்சு ப்ரோ, ஸ்பேஸ் வந்துட்டு ஒரு இதுல நெட்வொர்க் ப்ராப்ளம்னால சீக்கிரம் எண்ட் ஆயிடுச்சு. நான் இந்த அம்மா சொல்லுது, நான் ரெஸ்லிங் பார்க்க போறேன் ஹேமா, நான் போயிட்டு நான் அதை பார்க்க போறேன். ஸ்பேஸ் எண்ட் ஆனது நல்ல வேலை, ஹாப்பின்னு சொல்லிட்டு ஓடி போயிருச்சு. மம்தா வந்து ஒரு மாதிரி நம்ம உலகத்துல மம்தா வாழ்றது இல்ல. அது வந்து ஒரு ஸ்லோவான ஒரு உலகத்துல அது ஒரு மாதிரி ஒரு வாழ்க்கை வாழுது மம்தா. என்ன அல்ட்ரா ஸ்லோ ப்ரோ, அல்ட்ரா ஸ்லோ. ஸ்லோ இல்ல, இன்னும் அல்ட்ரா ஸ்லோ. என்னமோ ஒண்ணு. ஆனா ஒரு எப்படி பாரு, பிக் பாஸும் பாக்குது, ரெஸ்லிங்கும் பாக்குது, ரெண்டும் ஒண்ணுன்னு தான் பாக்குது. இல்ல ஐயா நான் அதெல்லாம் பார்த்ததே இல்ல. ஐயா அதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. எதிர்பார்க்கலாமா? நான் உங்களுக்கு வந்து நான் வந்து பானு கிட்ட சொன்னேன் சார் நேத்து, நீ கபடி மேட்ச் பாரு பானு, வைல்ட் கார்டு வர வரைக்கும், அப்ப ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கலாம். ஹாட் ஸ்டார்ல கபடி பைசன் காலமாடன் எல்லாம் நீங்க பாப்பீங்க. அடுத்த வாரம் பைசன் காலமாடன் எல்லாம் பாப்பீங்க. தீக்கோளுத்தின்ட்டு பாத்தீங்கன்னா உள்ள பூந்து கபடி. ஐயா எனக்கு எதுவுமே வேண்டாம், குடிமி புடி சண்டை வேணும் எனக்கு. அது மட்டும் நான் பாக்கணும். எனக்கு அதுதான் பானு, நீங்க சொல்றது கரெக்ட் பானு. அந்த கர்நாடகா பிக் பாஸ்ல நடந்தது நான் பாத்தேன் பானு. அவளுக்கு பாத்தீங்கன்னா 2 பேரு அப்படியே ஜம்ப் அடிச்சு பானு, அந்த சேர் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க புடிச்சு அங்கிருந்து ஒரு ரொட்டேஷன் பண்ணி சும்மா சரசரன்னு போனீங்க. கேமராலே கவர் பண்ண முடியல. சரக் அடிச்சு பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்காங்க ஆளுங்க. எனக்கு அது பார்த்தனா ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா பிக் பாஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அப்படியே அடிச்சு உளுந்து பிரவீன் ராஜ் எல்லாம் ஓரத்துல உட்காந்துருக்கானுங்களா. அவன் மேல போய் ஜிங்குன்னு உழுகணுமா, ஒரே அட்டி. என்ன அந்த மாதிரி ஏதாவது நடக்கணும் பாத்துங்க. பிரசாந்த் ப்ரோ இருங்க, ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன் ஹேமா. இல்ல இதெல்லாம் ஒண்ணு இல்ல. சீசன் 3 இல்ல 5 சீசன் 5 கன்னடா பாக்கணும். பிரதம் அப்படின்ட்டு ஒரு கண்டஸ்டன்ட், அந்த வீடு மட்டும் இல்ல ஹோஸ்ட் கூட அலறுவாரு அவர்கிட்ட பேசுறதுக்கு. ஏன்னா எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் வந்து வணக்கம் எப்படி சொல்வாருன்னா, அந்த சாமி கும்பிடுற மாதிரி வணக்கம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சாமி கும்பிடுற மாதிரி சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் பேச சொன்னா அரவர் பேசுவாங்க. ஆனா அவங்க டைட்டில் வின்னர் ஆயிடுச்சு. உங்க வீட்ல கேஸ் எழுதி விட்டுறாதீங்க. உங்க அம்மா வேற வந்துட்டு திருப்பி அதுக்கப்புறம் வந்து திருப்பி கம்ப்ளைண்ட் எங்க மேல எழுதி விட்டுற போறாங்க. மம்தா நீங்க வந்து பெங்களூரா? பெங்களூர், எஸ், கர்நாடகா. ஓகே ஓகே. பிரசாந்த் ப்ரோ இது பாத்தீங்களா? பிரசாந்த் ப்ரோ லைக் பரிதாபங்கள் போட்டுருந்தாங்க இந்த சீசனுக்கு. நேத்து தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆமா, அதுதான் ஷேர் பண்ணிருந்தாரு நம்பாலே. நான் அதுதான் எனக்கு என்னால சிரிப்பே தாங்க முடியல. எனக்கு உண்மையா சொல்ல போனா சத்தியமா நானும் வந்து பாத்தீங்கன்னா அது வரைக்கும் இவனுக்கு டபுள் எக்ஸா தான் பேசினானுன்னு எனக்கு தெரியல. இவனுக்கு பரிதாபங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் பாருங்க எவ்வளவு எப்படி இருந்திருக்கேன்னு பாருங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது. என்னடா ஆமாம்ல, இவனுக்கு சாப்பிடறத பத்தி பேசலையாங்கிறது எனக்கு அப்பதான் புரியுது. ஓஹோ, இவனுக்கு வேற ஏதோ பத்தி பேசியிருக்கானுங்களான்னு. அதான் ப்ரோ ஊரே பேசிச்சு. நீங்க கூட பாத்திருப்பீங்க ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ, எனக்கு சத்தியமா இல்ல, நான் அதை பார்த்தேன். அந்த மீனிங்ல சீரியஸா அதை எடுத்துக்கல. ஏதோ பேசுறாங்களாட்டக்குது அப்படின்னு விட்டேன். அப்புறம் இவங்க பேசுனதுக்கு அப்புறம் திருப்பி போய் பார்த்தேன். அப்பதான் அட்டங்க ஒக்காவோ இப்படி பேசிருக்கீங்களாடா அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா அதுக்கப்புறம் தான் பட்டுச்சு. சூப்பரா இமிடேட் பண்ணிட்டு இருந்தானுங்க. எஸ்பெஷலா அந்த ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ல பார்வை எழுதிட்டு இருப்பாங்க, திவாகர் சாப்பிட்டு இருப்பார்ல, அத சூப்பரா பட்டு திவாகர் சாப்பிடுறது. என்னைக்குமே
கோபி சுதாகரை பொறுத்த வரைக்கும் அவங்கள அஃபெக்ட் பண்ணாதான் அது எபிசோடா பண்ணுவாங்க. டக்குன்னு பண்ண மாட்டாங்க. அண்ட் இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை விஜய் டிவியே கூப்பிட்டு சொல்லியிருக்கும்னு நினைக்கிறேன். தம்பி ஷோ எவனும் பார்க்க மாட்டான். கடைசிக்கு நீயாவது ஏதோ வீடியோ பண்ணு. ஏதோ ஒரு அமௌண்ட் தர்றான். இது பண்ணுவாங்க. மார்க்கெட் 100% இது உள்ள இருக்கும். டவுட்டே பட வேண்டாம் உங்களுக்கு. இருக்கும். ஏதாவது நீயா பண்ணு. ஏதாவது இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லு. அப்போவாது 4 பேர் வந்து ஷோ பார்க்கட்டும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால எனக்கு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே மிஸ்ஸிங் என்னன்னா கமலை வந்து கோபி செமையா இமிட்டேட் பண்ணுவான். அது மட்டும்தான் மிஸ்ஸிங். சூப்பரா இருக்கும். ஆனா அது. கமல் சார் கோபியை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நான் வரலன்ட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலி யாராவது அதுவே பேசுறீங்களா? பரவாயில்ல bro. சரி நண்பர்களே, தூங்க ம். போறேன். காலைல வேலை இருக்கு. நான் ஒண்ணே ஒண்ணு அப்ப அத வந்து சொல்ல வந்தேன். அதத்தான் ஏதோ ஸ்பேஸ் ரெக்கார்டிங்க கேட்டிருப்பாங்க ப்ரோ. பார்வதி ட்ரெஸ் நல்லா அதாவது நல்லா இருக்குன்னு 2 நாளா. அடுத்து டவுசரை ம். போட்டு சுத்துச்சு. பார்த்தாரு பிக் பாஸ். இது ஜட்டிக்கு மேல போகுது. முடியாது. பேசாம எல்லா பயலுக்கும் யூனிஃபார்ம் கொடுத்துருவோம்னு ஜெயில் யூனிஃபார்ம் கொடுத்து பத்தி விட்டாங்க ப்ரோ. அததான் சொல்ல வந்தேன். முழு ட்ரெஸ் எல்லாரும் பேண்டோட போட்டாகணும்னு குடுத்துட்டாங்க. அத கூட அந்த அம்மா இடுப்பு தெரியிற மாரி இந்த சட்டைய மடிச்சு கட்டுவாங்கல்ல, நாட்டு போட்டுருச்சு ஆமா, வயிறு தெரியிற மாரி. ஆமா. மிச்சம் எல்லா நாங்க பேரும் சட்டைய வந்து கீழ இறக்கி விட்டாங்க ஆமா. ப்ரோ. நாங்க வந்து ஒரு பிரியங்கா சோப்ரா, நாங்க வந்து ஒரு தீபிகா படுகோன். எங்களை வந்து நீங்க கிளாமரா இருக்க வேண்டாம்னா, நாங்க எப்படி இல்லாம இருப்போம்? ஒரு சின்ன கிளாமர் நாங்க கிட்ட இருக்க தான் செய்யும். அங்கங்க அப்படித்தான் இருப்போம். இதெல்லாம் நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நாங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம்? அதாவதுங்க ஒரே ஒரு விஷயம். இந்த பூவோட சேர்ந்த நாறு மணக்கும்பாங்க இல்லையா? ம். இந்த ஒயில் கார்டு உள்ள வர்றதுல ம். நாரோட சேர்ந்த பூவும் நாறிராம இருந்தா சரி. நம்ம ஓரளவுக்கு பிக் பாஸ் பார்த்துடலாம். இப்ப இல்ல, மம்தா இதுதான் யோசிக்குது. என்னமோ இந்த இல்ல ஆள் இல்ல சொன்னாப்படி, இதோட அர்த்தம் என்ன? அப்படின்னு வந்து மம்தா அப்புறமா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்னொரு 2 மணி நேரம் யோசிக்கும். இல்ல இவ்வளவு நேரம் பிரசாந்த் ப்ரோ மட்டும் கொடுத்தது காரணமே அந்த வைல்ட் கார்டு என்ட்ரி தான். பார்க்கலாம் ப்ரோ, நீங்க சொல்ற மாதிரி டமால் டிமி இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கும் ப்ரோ. இல்லங்க நடக்கலைன்னா நம்ம இந்த ஸ்பேஸ் நடத்தவே விட மாட்டேங்க நானு. ஐயா இத பத்தி குடிமி சண்டை அது கண்டிப்பா இருக்கணும். ஏய் இல்ல ஏய் நாம பானு ஏன் இருப்பணும். எனக்கு பானு குடிமி இப்படியெல்லாம் ஆகாது. எனக்கு சோஃபால பல்ட்டி அடிக்கணும். அப்படி பல்ட்டி அடிச்சு அப்படி ரவுண்டா போனா மட்டும்தான் நான் ஒத்துக்குவேன். எனக்கு அந்த மாதிரி இல்ல வேணும் எனக்கு. எனக்கு அந்த சரி நம்ம லைவ் ஸ்பேஸ் விஜே போடுறோம். பார்வதியும் இல்ல பானு கம்போதியும் வெளியே கண்டிப்பா பானு போகணும் இங்க வர பானு. பார்வதி ஸ்பேரிங் வந்துருச்சுன்னா அப்பவே லைவ் கூப்பிடுங்க. எல்லாம் வந்துடுறோம். எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல. லைவ்ல நிக்கிறோம் நம்ம. யா கனிக்கு ஒரு ஆள் வேணும். அப்பதான் நல்லா இருக்கும். கனி எல்லாம் ரிட்டையர்டு கேப்டன் மாதிரி இருக்குது பானு. விடுங்க. அதெல்லாம் இப்ப சரி கரண்டா இருக்கிறத பத்தி பேசுவோம். சரி சரி எனக்கு சண்டை நடந்தா சரி வைல்டுக்கா அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீக்குங்களா? வைல்டுக்கா நெக்ஸ்ட் வீக்குங்களா? ஆமாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. அதுக்குள்ள பார்வதி கமருதன் வெயிட் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டு போறாங்க ப்ரோ. வேற ஏதாவது ஆமா வரட்டும். கடுப்பு நீங்க தான். வைல்ட் கார்டு இந்த வருஷம் கிடையாது, இந்த வாரம் மொத்த கிடையாதா? ஷோவே எவிக்ட் பண்ண சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இவனுங்க 2 பேர் போனா எங்களுக்கு என்ன? அதத்தான் ரொம்ப ஃபீல் பண்றாரு. ப்ரோ டான் அவனுங்க போனா பத்தி என்ன தான் போன கழுவி போனா கழுவி என்ன ஊத்துறாங்க. ஊரே அடிச்சிட்டு சச் யஸ்வின் சீப் பிஹேவியர்னு சொல்லிட்டு சச் சீப் பிஹேவியர்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரீசெண்டா அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு பேசுறாங்களே ஒரு கான்வர்சேஷன் 2 பேரும். ஓஹோ பண்ணிட்டுங்க. சரி நான் ஓகே போய் ப்ரோ. தூங்குறேன். எனக்கு அரை தூக்கம் இருக்கு. பை பை. ஓகே பை பை. ஓகே ஓகே. குட் நைட் ப்ரோ. பாய் சார். அவர் போயிட்டாரு. அவருக்கு தூக்கம் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து ஒயில்ட் கார்டை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கலாம் அதுவரை எப்படியாவது நல்லா இருக்குதா. ஐயா எங்க ஸ்பேஸ சும்மா பண்ணுதாயா பண்ணுவோம். சீரியஸா அவங்க பண்றாங்கன்ட்டு நாங்களும் பைத்தியமாக மாட்டோம். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால ஃபன்னா மட்டும் தான் கொண்டு போய்க்கிருக்கோம். போதும் முடிய மாட்டேங்குது. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இவனுங்க அந்த அளவுக்கு நம்ம சீரியஸா பேச வச்சிடறானுங்க. நாங்க ஆக்சுவலி பண்ணோம். ஆனா முடியல. அது வந்துட்டு என்னன்னா மென்டல் ஹெல்த் தான் பாதிக்கப்படுது. நம்ம பாருங்க, அவங்க காசு வாங்கிட்டு பண்றாய்ங்க. நம்ம பேசலாம். அந்த ஷோவ பத்தி பேசலாம், கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அவங்க வெளியில பண்றதையும் பத்தி பேசலாம். பட் என்னன்னா எமோஷனல் கனெக்ட் ஆயிட்டு, ஐய்யய்யோ! இந்த பொண்ணு அழுகுதே! அடிச்சு போட்டாங்களேன்ட்டு இங்க உட்காந்து ஒப்பாரி வைப்பாய்ங்க. ஐயா அது நான் தான் உதாரணம். அதுக்கு நான் தான் உதாரணம். இந்த அம்மாவ தான் வந்துட்டு இல்ல அவ்வளவு பிளாக் சீன் லிஸ்ட்ல போட போறேன் நான் நெக்ஸ்ட்ல இருந்து. அவ்வளவு சீன் கிடையாது. இவனுங்க என்ன பண்றது சொல்லக்கூடாது. பானுக்கா வந்து நல்லவங்க. அவங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ம். எனக்கு ஐயா அந்த நான் அக்காவை பண்ணல நல்லா ஐயா தெரியும். நான் பண்ணல.
சரி விடுங்க. ஒருத்தர் வந்திருக்காரு பேசலாம். ரொனால்டு ப்ரோ இருக்கீங்களா? ஸ்பீக்கர்ல வந்துட்டு அமைதியா இருக்காரு. சரி ஓகே. ஹாய் ரொனால்டு. இருக்கீங்களா? ஃபோன் செக் பண்ணிக்கிருக்காரு. வந்துருவாரு. திருப்பி வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். சரி நம்ம பேச ஆரம்பிப்போம், திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். டேய்! ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்களா? இருந்தான்ற மாரி இருக்கு. ஸ்பேஸ க்ளோஸ் பண்ணிட்டு போய் படுத்து தூங்குடா போடா. எனக்கு வேலை கிடக்கு. ஆமா என்ன மணி ஏம்மா 1 இப்படி ஆச்சு. போய் சொல்லிட்டீங்க? தூங்கு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு டைம் இருக்கு. உங்க தூக்கத்த நான் கெடுக்கிற மாரி என் மேல கேஸ் எழுதி வச்சுட்டுருவீங்க. நான் வேணா ஃபோன ஆமா. வச்சுட்டு போறேன். ஹோஸ்ட் வந்து 2 பேர் பார்த்துக்கங்க. நான் போய் வேலைய பார்த்துட்டு வரேன். பாய். இல்ல போய் தூங்குவோம். ஏன் பானு? ஆ. ஓகே, நாளைக்கு பாப்போம். நாளைக்கு வரேன் நானு. ஏமாக்கா ஃபன் ஸ்பேஸ்னாக்கா ஆச்சு. அன்ஸ்பேஸ் செத்து போச்சுடா. போடுக்கா பேசுவோம். அதான் பானுக்கா வராங்க, மாதம் எல்லாம் என்னது ஏன்னா நீதான் மாதம். மகேஸ்வரல்லாக்கெல்லாம் வருவாங்க. ஃபன் ஸ்பேஸ் போட்டு 10 நிமிஷத்துல ஏன் தூக்கம் வந்துருச்சு. ஏன்டா அது தூங்குற ஸ்பேஸ்ன்னு வைடா. ஃபன் ஸ்பேஸ்ன்னு வைக்காதீங்கடா எத்தனை பேரு. மணிக்கு போட்டீங்க ஃபன் ஸ்பேஸ்? இத எண்ட் பண்ணிட்டு ரெக்கார்டிங் இல்லாம போடுவோம் மலைச்சாரல் ஜாலியா பேசுறதுக்கு. போட்டோம்னா 10 நிமிஷம் கூட ஆகாது. பயவுல என்ன பண்ணிருங்க, ஐயோ தூக்கம் வந்துருச்சு. அப்புறம் எதுக்குடா ஃபன் ஸ்பேஸ்? அதுதான் ஃபன்னு. தூக்கத்திலேயே ஃபன். அப்ப இது சரி, போடுறதுக்கு முன்னாடி ஒரு 7 சரி, நீங்க மணிக்கு கண்டினியூ 8 பண்ணுங்க. ஏன் மணிக்கு பாய். பாய் எல்லாம் பாய் போடுங்க. விக்னேஷ். இந்த மலைச்சாரல். ஹேமா. பாய் மலை ப்ரோ. பாய் மம்தா. பாய் ஹேமா. பாய் 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 பாய். பாய் பாய். ஹேமா. குட் சொல்லுங்க நைட் மலை. விக்னேஷ். இந்த 10:30 மணிக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு 8 மணிக்கு அந்த மாதிரி போட்டீங்கன்னா